திருப்பாடல் 121 1-2 இறைவார்த்தைகள் சொல்கிறது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் கோடி அற்புதருடைய பரிந்து பேசுதலினால் நிறைவாக பெற்று மகிழ்வோமாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அகில உலகமெங்கும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய திருவிழாவை மிக உற்சாகமாக நம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் வேலூர் மறை மாவட்டம் இந்த காட்டுக்கோவில் புனித அந்தோணியாருடைய திருத்தலம், இந்த விருது விளங்கினான் என்கிற இந்த இடம், இந்த மண் இன்றைக்கு இந்த அந்தோணியாருடைய புகழினால் அவருடைய ஆசீர்வாதத்தினால் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் பாசத்திற்குரிய அதிபர் தந்தை அருட்தந்தை இருதயசாமி அவர்களுக்கும், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் என்னை இந்த நாளில் அழைத்து இந்த ஜெப வழிபாட்டில் பங்கெடுத்து இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்க உதவி செய்திருக்கிற பாசத்திற்குரிய நண்பரும் சிறந்த ஒரு நல்ல நற்செய்தி பணியாளருமான அருட்தந்தை சதீஷ் அவர்களுக்கும், இங்கே இருக்கிற அனைத்து அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் மற்றும் வந்திருக்கிற இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி. அந்தோணியாரின் புதுமைகள் ஆண்டவரின் இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த தலைப்பு தான் நம்ம சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் எப்படி கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் வழியாக நம் ஒவ்வொருவரின் மீதும் இறங்கி வருகிறது, நம் ஒவ்வொருவருக்கும் எப்படி அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அந்த நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். விவிலியத்தில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இரக்கத்தினால் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவருடைய இரக்கத்தினால் அவரை சூழ்ந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் கணக்கான மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை விவிலியம் சில அற்புதங்களின் வழியாக சில புதுமைகளின் வழியாக வெளிப்படுத்துகிறது. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 38வது இறைவார்த்தையில் பார்வையற்ற ஒரு மனிதர், பார்வையற்றவர், அந்த பார்வையற்ற மனிதனுடைய நிலைமை பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பது தான். வெறும் பிச்சை எடுக்கிறது. வரவங்க போறவங்க கிட்டெல்லாம் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த பிச்சையின் வழியாக தன்னுடைய வாழ்க்கை பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். பிச்சைக்காரங்களுடைய நிலைமை எப்பேற்பட்டது என்று தெரியும். இந்த சூழ்நிலையில் இருந்த அந்த பத்திமேயு என்கிற பார்வையற்ற மனிதன் அந்த வழியாக இயேசு ஆண்டவர் வருகிறார் என்பதை அவர் கவனித்தவுடனே ஆண்டவர் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்துகிறான். இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று தெரிந்தவுடனே பார்வையற்று கிடந்த அந்த மனிதன் என்ன சொல்லி கூப்பிடுறான்? இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும். இப்ப இந்த பாடலின் வழியாக ஆண்டவரை நாம் துதிக்கிற போது, ஆராதனை செய்கிற போது நாமும் கூட அதே மனநிலையில் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லுகிற மனநிலை நமக்கும் வந்திருக்கணும். அந்த மனநிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மீது இரக்கம் கொள்ளுகிறேன், மகனே நீ பார்வை பெறு என்கிறான். அவ்வளவு நேரம் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன், பார்வை இழந்திருந்தவன், இயேசுவினுடைய இரக்கம் அவன் மீது பட்டபோது அவனுக்கு என்ன கிடைச்சது? பார்வை கிடைத்தது. இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறோம். நம்பிக்கையோட இயேசுவினுடைய வல்லமைக்காக யாரெல்லாம் இறைஞ்சி துதித்தீர்களோ, கரங்களை தட்டி மகிமைப்படுத்தினீர்களோ, ஆண்டவருடைய வல்லமைக்காக கரங்களை உயர்த்தி மன்றாடினீர்களோ, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது.
எப்படி பத்திமேயுவுக்கு பார்வை கிடைத்ததோ அத்தகைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, தொழுநோயாளி ஒருவர், தொழுநோயாளி என்றால் அந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர், ஓரம் கட்டி வைக்கப்பட்டவர். அந்த சமுதாயத்திலே அவன் இணைந்து வாழ முடியாது, சேர்ந்து வாழ முடியாது, தூரமாக அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இயேசு அந்த இடத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே, ஐயா இயேசுவே, நீர் விரும்பினால் என் நோயை குணமாக்க முடியும் என்று கேட்கிறார். இங்க வந்திருக்கிறீங்க இவ்வளவு பேரு, யாருக்கு என்ன வியாதி நோய் இருக்கிறதுன்னு தெரியல. ஜெபிக்கும் போது பல பேர் கண்ணீர் வடித்தீர்கள், பல பேர் வேதனையோடு இருப்பதை பார்த்தேன். கவலை முகம் இருக்கிறது, தோய்ந்த சோகமான நிலையில் நாம் வந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்குள் நம்பிக்கை உண்டு. எப்படி அந்த தொழுநோயாளி ஆண்டவர் இயேசுவிடத்திலே, ஐயா நீர் விரும்பினால் என் நோயை உன்னால் நீக்க முடியும் என்று சொன்னாரோ, அதே மனநிலையில் நீங்களும் ஜெபித்திருக்கிறீர்கள். ஐயா இயேசுவே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உன்னால் முடியும். நீர் விரும்பினால் என்னுடைய மூட்டு வலிகள் எல்லாம் நீங்க முடியும். நீர் விரும்பினால் நீண்ட நாளாக இருக்கிற என்னுடைய ஒத்தை தலைவலி நீங்க முடியும். நீர் விரும்பினால் எனக்குள் இருக்கிற கட்டி அகல முடியும். நீர் விரும்பினால் என்னுடைய தோல் வியாதிகள் குணமாகும். நீர் விரும்பினால் என்னுடைய நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆண்டவருடைய சித்தம் அதில் வெளிப்பட வேண்டும், அவருடைய இரக்கம் அதில் பொழியப்பட வேண்டும். அதனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்றார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்ற உடனே அந்த தொழுநோயாளி நலம் பெற்றதை சான்று பகர்கிறது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. 18 ஆண்டுகளாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு முறை அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருப்போம், 2 முறை வந்திருப்போம், 3 முறை வந்திருப்போம். எதையாவது கேட்டிருப்போம், ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியம் தாங்க, என் கடன் பிரச்சனை தீரணுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வரன் கிடைக்கணும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும். 1 முறை 2 முறை பூசக்கருத்து ஒப்பு கொடுத்திருப்போம், வேண்டி ஜெபித்திருப்போம், வேண்டுதல்களை வைத்திருப்போம், ஒப்பு கொடுத்திருப்போம். நிறைவேறி இருக்காது, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்திருக்காது. அவ்வளவுதான் அப்படின்னு சோர்ந்து போயிடுவோம், தளர்ந்து போயிடுவோம். இறைவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டுருவோம், கோடி அற்புதர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டுருவோம். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, இந்த பெண் உடல் ஊனமுற்றவராக, தீய ஆவி பிடித்தவராக, கூன் விழுந்த நிலையிலே 18 ஆண்டுகளாக அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். எத்தனை வருஷம்? 18 ஆண்டுகள். 18 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பெண்ணை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அவருடைய தீய ஆவி அவரை விட்டு விலகச் செய்கிறார். கூன் விழுந்த நிலையில் அப்படியே கூன் விழுந்து கிடந்த அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்க்க செய்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த பெண் நிமிர்ந்து ஆண்டவரை பார்த்தார். ஆண்டவரை பார்த்து போற்றி துதித்து நன்றி கூறிவிட்டு சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து இந்த அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருப்பீர்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய 5 வருட கால இந்த போராட்டம் இன்றைக்கோடு விடுதலை பெறப் போகிறது. உனக்குள் இருக்கிற இந்த தீய ஆவி உன்னை விட்டு விலகப் போகிறது. 10 ஆண்டுகளாக உன்னை பிடித்திருக்கிற இந்த கடன் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடு, கோடி அற்புதத்தில் ஒப்புக்கொடு. உன் பிரச்சனைகள் தீர்வதற்கான நாளாக, நேரமாக இந்த தருணம் இருக்கலாம், இந்த நாள் இருக்கலாம், இந்த ஆசீர்வாதமான கடவுளுடைய கிருபை இருக்கலாம். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 22 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகள். அது ஒரு கானானிய பெண்ணை பற்றிய ஒரு நிகழ்வு. கானானிய பெண், ஒரு புறவினத்து பெண், ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று தெரிந்தவுடனே கத்துகிறார், கதறுகிறார். ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என் மகள் தீய ஆவி பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள்
இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் கதறினார் என்று. கதறினார், கதறத்து. இப்போ இந்த ஜபிக்கும் போது சில பேர் கதறினீங்க. இந்த தம்பி அங்கிருந்தான், அப்படியே நடந்துக்கிட்டு முன்னாடி வந்துட்டான், கதறிக்கிட்டே வரான், அழுதுகிட்டே வரான். கதறுவது, கடவுளை நோக்கி கதறுவது. அப்போ இந்த பெண் கதறுகிறாள். அப்பொழுது என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்த சில பேர் அதட்டுகிறா, திட்டுறாங்க. போவாத, நில்லு, அங்கே நில்லு, ஆண்டவர்கிட்ட போவாத, போ, தூரமா போ, தடுக்கிறாங்க, கிட்ட நெருங்க விடல. ஆனாலும் கூட இன்னும் உறக்கமாக கத்திக்கொண்டு, அவர் கத்திக்கொண்டு அந்த இடத்துல வருகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிற இவரை அனுப்பிவிடும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவர் மீது தன்னுடைய பார்வையை செலுத்தி அவருடைய மகளுக்கு சுகம் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, மேசையிலிருந்து விழுகிற துளிகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்கிற அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய மகளுக்கு சுகம் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன் கணவனுடைய மனமாற்றத்திற்காக வந்திருக்கிறாயா? அவருக்கு இருக்கிற குடிப்பழக்கம், அதனால குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவர் சம்பாதிச்சுட்டு வராரு, ஆனால் நல்லா குடிச்சிட்டு எல்லாத்தையும் வீணடிக்கிறார். அதனால எந்த பயனும் இல்லை. என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. என் குடும்பத்தை எல்லோரும் அவமானப்படுத்துகிறார்கள். என் குடும்பத்தை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். இந்த இடத்துல கூட அந்த கானானிய பெண்ணை பார்த்து சிரிக்கிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் அந்த பெண் கதறுவதை நிறுத்தவில்லை. ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புவதை ஒரு காலம் அவர் நிறுத்தவில்லை. இதனால் கடவுளுடைய பார்வை அவர் மீது படுகிறது. சகோதரனே, சகோதரியே, உன் பார்வை ஆண்டவரை நோக்கி இருக்கிற போது ஆண்டவரும் தன் பார்வையை உன் மீது பதிக்கின்றார். உன் வேண்டுதலை கேட்கின்றார், உன் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார். அதனால் நாம் சுகம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த இடத்தில் அந்த தீய ஆவி அந்த பெண்ணை விட்டு அகல அவர் நற்சுகம் பெற்று சென்றார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் நூற்றுவத் தலைவன் என்று சொல்லுகிற போது 100 படை வீரர்களுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 100 பேருக்கு அவன் ஒரு தலைவன். அந்த 100வது தலைவன் தன்னுடைய பையன் நோயுற்று கிடப்பதை கண்டு வருந்துகிறான். பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிம்மதி இல்லையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, ஒற்றுமை இல்லையே, பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? மெத்தை இருக்கிறது, தூக்கம் வரலையே. பெரிய பங்களாவை கட்டி வச்சிருக்கிறோம், நிம்மதி இல்லையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. என்ன செய்வது? 100 நிலைமை. அந்த 100 தலைவன், ஆண்டவரே, இதோ என்னுடைய பையன் முடக்குவாதத்தினால் மிகுந்த வேதனையில் படுத்து கிடக்கிறான். சில பேருக்கு இந்த கவலை இருக்கும். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, குடும்பம் நல்லா இருக்கும், வசதியில், பதவியில், பட்டத்தில், அதிகாரத்தில், எல்லாத்துலேயும் சக்சஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது, உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்டிருப்பது, உன் மனைவிக்கு நீங்காத இரத்தப்போக்கு இருந்து கொண்டிருக்கலாம். அந்த கஷ்டத்தினால உன்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால அந்த குடும்பமே துயரப்பட்டு கிடக்கும், வேதனைப்பட்டு கிடக்கும். இந்த இடத்துல பாருங்க, ஐயா, என் பையன் முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், மிகுந்த வேதனையோடு அவன் படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் சொல்றார். அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே, ஐயா, நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். 100 படை வீரர்களுக்கு தலைவன், வசதி படைத்தவன், பதவியில் இருப்பவன், அதிகாரத்தில் இருப்பவன், எல்லாமே இருக்கிறது. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஊரா போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை, மதிப்பீடுகளை விதைத்து கொண்டிருக்கிற, விண்ணரசை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற, இறையாட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஐயா, நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். இறை வார்த்தை சொல்லுகிறது, அந்த நேரமே அவனுடைய பையன் நலமடைந்தான். கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள்.
ஒரு பாவப்பட்ட பெண், விபச்சாரத்தினால் பிடிபட்ட பெண். எல்லோரும் தரதரன்னு இழுத்துட்டு வராங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னாடி பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஆண்டவரே, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள், இப்படிப்பட்டவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் கல்லை கரெக்டாக ரெடியாக வச்சுட்டு இருக்கிறாங்க, தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்லால் எறிந்து அந்த பெண்ணை கொள்வதற்கு. ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும். அங்கிருந்து அவங்க எல்லாருக்கும் மனசாட்சி இருந்துச்சு. எல்லாருக்கும் மனசாட்சி இருந்ததுனால என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு வெட்கி தலை குனிந்து வெளியேறினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே போ. புது வாழ்வு கிடைக்கிறது. சில பேர் பாவப்பட்ட வாழ்க்கையில் நாம் சிக்கி தவித்து கொண்டிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டிருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்திருப்போம், ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் சிக்கி கொண்டிருப்போம். அதனால நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. மனைவியோட நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளோட மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி செய்த அந்த தவறு நம்மை வருத்தி கொண்டே இருக்கும், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அது ஒரு முள் மாதிரி நம்மை குத்தி குடைந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு நீங்கியது, இனி பாவம் செய்யாதே, நிம்மதியா சந்தோஷமா இரு. ஆண்டவருடைய இரக்கம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் ஒரு 4 பேர் முடக்குவாதமுற்று படுத்து கிடந்த ஒரு மனிதனை அப்படியே கட்டிலோடு தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். கட்டிலோடு தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். அந்த முடக்குவாதத்தினால் அந்த பாதிக்கப்பட்டவனை வராங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் படும்படியாக மேற்கூரையை பீத்து கொண்டு உள்ளே கீழே இறக்குறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கை பாருங்க. ஒரு சிறிய ஆலயம் தான், ஒரு சின்ன கெபி தான், இங்கே சின்ன கெபி தான், பெரிய வளர்ச்சி இல்லை. ஆனாலும் கூட இந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான நகரங்களில் இருக்கின்ற கிராமங்கள் இருக்கிற மக்கள் எல்லோரும் இன்றைக்கு படை திரண்டு வந்திருக்கிறீர்கள், அணி திரண்டு வந்திருக்கிறீர்கள், ஓடோடி வந்திருக்கிறீர்கள். கடவுளுடைய இரக்கத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, இந்த கோடி அற்புதருடைய பரிந்து பேசுதலுக்காக பல இடங்களிலிருந்து இந்த இடத்திற்கு ஓடி வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறீர்கள். அப்படியாக இந்த முடக்குவாதமுற்ற மனிதரை கூட ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உன் கட்டிலை தூக்கி கொண்டு எழுந்து நட என்கிறார். அவ்வளவு நேரம் படுத்து கிடந்தவன், முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவன், உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொன்னவுடனே அனைவரும் பார்க்க, இறைவார்த்தை சொல்லுகிறது, அனைவரும் பார்க்க அவன் எழுந்து நடந்து சென்றான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அத்தகைய புது வாழ்வை தருகிறார் நம் ஆண்டவர். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் வழியாக இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இந்த இடத்தில் நாம் சூழ்ந்து வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன மனநோயோடு இருக்கிறீங்க, என்ன வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய அழுகைக்கு என்ன காரணம், உங்கள் துன்பத்திற்கு என்ன காரணம், உங்கள் கவலைக்கு என்ன காரணம், உன் பிள்ளைகளா, உன் கணவனா, உன் மனைவியா, உன் பெற்றோர்களா, உன்னுடைய அண்ணன் தம்பி உறவுகளா, யார் உன் பிரச்சனைக்கு காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையோடு வந்திருக்கிற நீங்கள் கோடி அற்புதருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்க, உங்கள் கஷ்டத்துக்காக ஜெபிக்கிறீங்க, உங்கள் கண்ணீருக்காக ஜெபிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய வேதனை, உங்களுடைய துன்பங்களை கோடி அற்புதர் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறார். உங்களுக்காக இறைவனிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். அவருடைய பரிந்து பேசுதலினால் கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. அந்த இரக்கம் வெளிப்படுகிற போது நாம் அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறோம். கோடி அற்புதர் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருவதில் வல்லவராக இருக்கிறார். திருடு போன பொருட்களை எல்லாம் தேடி தருகின்ற அற்புதராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடம்பத்தூர் என்கிற பங்கு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் முதல் பங்கு தந்தையாக நான் அந்த இடத்துல போகிறேன்.
முதல் பங்கு தந்தையை அங்கே போட்டிருக்கிறாங்க. போகிறேன். 2 ஆண்டுகள் பணி நிறைவு அந்த இடத்தில், அந்த இருந்து வேறு இடத்திற்கு மாற்றம். 2 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற அந்த நிலையில் அந்த மக்கள் எல்லாம் பாசமாக ஒரு கோல்டு செயின் ஒன்று எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. எனக்கு ஒரு அன்பளிப்பாக கோல்டு செயின். ஃபாதர், நீங்கள் ரொம்ப அன்பாக பழகுனீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக, அன்பின் பரிசாக அவங்க ஒரு கோல்டு செயின். அந்த செயின் வந்து இது ஜபமாலை, சரிங்களா? அந்த ஜபமாலையை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. ஃபாதர், இது எங்கள் நினைவாக நீங்கள் உங்கள் கழுத்திலே போட்டுட்டு இருக்கணும். சரி, நானும் அதை என்னுடைய கழுத்திலே பத்திரமா போட்டுட்டு இருந்தேன். காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தது. இங்கே அங்கேன்னு பூசைக்கு போகிறேன், பல இடங்களில் போகிறேன். எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல இருப்பேன், இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு. எங்கேயோ அப்படி போகும்போது இந்த செயின் அருந்துக்குன்னு கீழே விழுந்ததோ, நானே எங்காவது கழட்டி வச்சுட்டனோ, எப்படி மிஸ் ஆச்சோ தெரியல. அந்த செயின் காணாமல் போயிடுச்சு. அந்த ஜபமாலை காணாமல் போய்விட்டது. ரொம்ப வருத்தம் எனக்கு. ஒன்று, அது ஒரு கோல்டு செயின், கோல்டு ஜபமாலை அப்படின்னும் போது வருத்தம் இருக்குமா இருக்காதா? ஆமாம், அது ஒரு வருத்தம். 2வது, அந்த ஊர் மக்கள் சென்டிமெண்ட்டாக அன்பாக கொடுத்துருக்குறாங்க. ஃபாதர், இது எங்கள் ஞாபகமாக எப்பவுமே இருக்கணும் ஃபாதர், நீங்கள் எங்கே போனாலும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, அன்பால் கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயினை நம்ம தொலைச்சிட்டுமே அப்படின்ற வருத்தம், வேதனை எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே 1 மாத காலம் ஓடிடுச்சுங்க. நானும் எதையோ யோசித்து பார்க்குறேன், எங்கேயாவது வச்சுட்டுமா, எங்கேயாவது மிஸ் பண்ணுமா, எனக்கு ஞாபகமே வரல. அவ்வளவுதான், அது அப்படியே காலங்கள் கடந்து போனது. ஆனால் மனசுக்குள்ள அந்த ஒரு விதமான வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன், பா, இது மாதிரி ஒரு செயின் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அது எங்கே தொலைஞ்சதுன்னே தெரியல, கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள், கோடி அற்புதரிடத்தில் நீ ஒப்புக்கொடு, அவர்கிட்ட போய் கேளு, நம்பிக்கையோட மன்றாடு, நிச்சயமாக அந்த புனிதர் உனக்கு பெற்று தருவார் என்று சொல்லுகிறார். எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை. சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறோம், மாதாமா கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், அவங்க பரிந்து பேசுறதுக்காக ஜபிக்கிறோம், சரி. ஆனால் அந்த நண்பர்கள் சொன்னாங்க, காணாமல் போன பொருட்களை பெற்று தருகிற ஒரு புனிதர் இருக்கிறார், அந்த புனிதரிடத்தில் நீ வேண்டு என்று சொல்லுங்க. சரி, அதில் பெருசாக நம்பிக்கை இல்லைனாலும் நான் ஒவ்வொரு வாரமும் அந்தோனியாருடைய திருத்தலம் பாரிஸில் இருக்குது, இந்த சென்னையில் பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் திருத்தலத்திற்கு நற்செய்தி பணிக்காக நான் அங்கு செல்வது உண்டு. ஒவ்வொரு வாரமும் அங்கே போயிடுவேன். அங்கே செல்லுகிற போது இந்த நண்பர்கள் சொன்ன அந்த செய்தி என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. கோடி அற்புதரிடத்தில் ஒப்புக்கொடு, ஆலயத்திற்குள் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த அந்தோனியாருடைய திருவுருவத்தை பார்த்து அவரிடத்திலே பக்தியோடு ஒப்பு கொடுத்து செபிச்சேன். அவரிடத்திலே மன்றாடினேன், ஆண்டவரே, இப்படி அன்பளிப்பாக கிடைத்த ஒன்று, ஆசையாக வைத்து கொண்டிருந்த ஒன்று எப்படியோ தொலைஞ்சு போச்சு, எங்கே போச்சு ஏது போச்சுன்னு தெரியல, சொல்லிட்டு உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிரியமானவர்களே, 1 மாத காலமானது, 2 மாதம் ஆயிடுச்சு, ஏற்கனவே 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னொரு மாதம். காலங்கள் அப்படியே கடந்து போய் கொண்டே இருந்தது. ஒரு நாள் நான் பங்கிலே இருக்கிற போது ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் பிரித்து பார்க்குறேன், ஒரு பார்சல் வருது, அந்த பார்சலை பிரித்து பார்க்குறேன். ஒரு பாக்ஸில் நான் தொலைத்த அந்த செயின், அந்த திரு ஜபமாலை அற்புதமாய் அதில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, திக்குமுக்காடி போனேன். எப்படி அது வந்தது, யார் அதை அனுப்பியது, இந்த நாள் வரையும் தெரியாது. அதில் ஒரே ஒரு முத்திரை இருந்துச்சு, நாகர்கோயில் அப்படின்ற ஒரு முத்திரை மட்டும் இருந்தது, அவ்வளவுதான். அதை யார் அனுப்புனாங்க, எப்படி அனுப்புனாங்க எனக்கு தெரியாது. ஆனால் என் கையில் அந்த ஜெபமாலை வந்து சேர்ந்து விட்டது, என் கழுத்தில் போட்டுக்கிறேன். சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது, நம் மன்றாட்டை ஒப்பு கொடுக்கிற போது, நம் ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிற போது, அவருடைய பரிந்து பேசுதலினால் கடவுளுடைய இரக்கம் நம் மீது வெளிப்படுகிறது. உறுதியாக இதில் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். எப்படி அந்த வல்லமை அவருக்கு கிடைச்சது அப்படின்னா, அவர் ஒரு முறை திருப்பாடல் என்கிற ஒரு நூல், ஒரு புக்கு வச்சுட்டு இருக்கிறார். அந்த திருப்பாடல் புத்தகம் அவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட், ஆண்டவருடைய வார்த்தை அதில் இருக்குது. அந்த புத்தகம் எப்படியோ தொலைஞ்சு போச்சு.
அவர் வச்சிருந்த புத்தகம் தொலைஞ்சு போச்சு. யாரோ திருடிட்டாங்களோ, எடுத்துட்டு போயிட்டாங்களோ, அவர் எங்க தவற விட்டுட்டாரோ தெரியல. ஆனால் கடவுளிடத்தில் அவர் போய் ஒப்பு கொடுக்கிறார். கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு சொல்லுகிறது, அவர் தொலைத்த அந்த புத்தகத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார். சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதற்கு எது காரணமாக இருந்தது என்றால், அவருக்கு கடவுள் மீது இருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான், விசுவாசம் தான். எது அவரை அவ்வளவு பெரிய வல்லமையான புனிதராக மாற்றியது என்றால், கடவுளோடு அவர் நெருங்கி இருந்த அந்த உறவு, கடவுளோடு அவர் ஐக்கியப்பட்டிருந்த அந்த ஆன்மீக வாழ்க்கை, அந்த ஆன்மீக வாழ்க்கையோடு அவர் ஐக்கியப்பட்டிருந்ததனால் அவரால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஏழை எளிய மக்களின் மீது அவர் இரக்கம் கொண்டு நடந்ததனால், இரக்கம் கொண்டு யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, வறுமையில் இருக்கிறாங்களோ, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் மீது அதிகமான இரக்கத்தை பொழிந்து அவர்களோடு அவர் முழுமையான ஈடுபாடு கொண்டிருந்ததனால் கடவுளுடைய வல்லமை அவர் வழியாக வெளிப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பதில் அதிகமான ஆர்வம் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையில நம்பிக்கை, அந்த மதிப்பீடுகளின் நம்பிக்கை, இறை ஆட்சியின் மீது நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையில் அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்ததனால் அவருக்கு அந்த வல்லமை கிடைத்தது. கடவுளோடு இணைந்திருந்தது. ஏழை எளிய மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத அந்த உறவின் பிணைப்பு, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, இதனால் தான் கடவுளுடைய வல்லமை அவருக்கு அதிகமாக கிடைத்தது. கடவுளுடைய வல்லமை அதிகமாக கிடைத்ததனால் இந்த இடத்தில் எந்தெந்த பிரச்சனைகளோடு நாம் ஓடி வருகிறோமோ எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு விடிவெள்ளியாக இருக்கிறார். கால் வெட்டி கொண்ட ஒரு இளைஞன் இருந்தான். கால் வெட்டிக்கிறான். அவங்க அம்மாவை எட்டி உதைச்சதுனால காலை வெட்டிக்கிறான். அவன் அந்த கால் வெட்டிப்பட்ட நிலையில் தன் அம்மாவை இப்படி உதைத்து விட்டோமே, அவமானப்படுத்தி விட்டோமே, காயப்படுத்தி விட்டோமே என்று மனம் வருந்துகிறான். அவன் மனம் வருந்திய தருணத்தில் கோடி அற்புதருடைய பரிந்து பேசுதல் அங்கு வருகிறது. அந்த பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. இரக்கத்தினால் அந்த வெட்டப்பட்ட கால்கள் ஒன்றாக இணைகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று ஆவலோடு போகிறார். வார்த்தையை அறிவிக்கிறார். இப்போ கூட நான் கத்திட்டு இருக்கிறேன் இல்லையா, இவ்வளவு கத்துறேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு செய்யறதுலையும், இதை போய் வாங்குறதுலையும், அதை போய் வாங்குறதுலையும், இங்கே போகிறதும் அங்கே போகிறதுமா இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா. அப்படி இவர் போய் ஒரு இடத்துல மறைவுரை நிகழ்த்தணும்னு போகும்போது அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை மதிக்கலை, அதை கேட்கல, அதை பொருட்படுத்தலை, உதாசீனப்படுத்தினாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக போய் மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு போயிட்டார். மீன்களுக்கு நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கா கட்டிப்போங்க. நான் போய் கடலில் இருக்கிற மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த மீன்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்து வாயை பொளந்துட்டு அப்படியே பார்க்குது, நற்செய்தி கேட்குது, ஆண்டவருடைய வார்த்தையை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறந்து போன ஒருவருடைய பணக்காரன், இறந்து போயிருக்கிற ஒரு பணக்காரன், அவனுடைய இதயம் ஒரு பெட்டியில் வச்சு பூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியில் இறந்து போனவருடைய இதயம் ஒரு பெட்டியில் பத்திரமா இருக்குது. பணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், பெட்டி மேலே தான் கவனம் இருக்கும் இல்லையா. அதை சரியாக உணர்ந்து கொள்ளுகிறார் புனிதர், அற்புதமாக உணர்ந்து கொள்கிறார். அதை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டும் போது அந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. அது ஒரு சாட்சியமாக வெளிப்பட்டு இருக்கிறது புனிதருடைய வாழ்க்கையில். யூருலியா என்கிற ஒரு பெண் இறந்து போகிறார். கோடி அற்புதருடைய பரிந்து பேசுதலினால் அந்த பெண் உயிர் பெற்று எழுகிறார். இதெல்லாம் கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுவதற்கான அடையாளம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் கையில் யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? குழந்தை இயேசு இருக்கிறார். குழந்தை இயேசுவே அவருடைய கரங்களில் தவழ்கிறார் என்றால், விளையாடுகிறார் என்றால், அவர் பரிந்து பேசுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் வேற என்ன இருக்குது? அவருடைய கையில் விவிலியம் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அந்த வல்லமையினால் எந்த தீய சக்தியையும் அவரால் விரட்டி அடிக்க முடியும். அவருடைய கையில் லீலி மலர் இருக்கிறது. அது அன்பின் அடையாளமாக, அமைதியின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் நறுமணமாக நம் மத்தியில் வீசுகிறது. சகோதர சகோதரிகளே,
இப்படிப்பட்ட புனிதருடைய பரிந்து பேசுதலினால் கடவுளுடைய இரக்கம் நம்மீது வெளிப்பட்டு நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நலமாய் மாறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை என்றும் காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கமாக திருப்பி உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் மீது உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் தமது இரக்கத்தை பொழிந்து உங்கள் மனதிற்கு அமைதியை தருவாராக என உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசிக்கிறேன். கோடி அற்புதருடைய பரிந்து பேசுதலினால் எல்லா நன்மைகளையும் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்களாக. ஆமென்.